அனைவருக்கும் வணக்கங்கள். நாணயங்கள் சேகரிப்பாளர்களுக்கு ஒரு நாணயமான பதிவு, ஒரு சின்ன குட்டி பதிவு தான். அனைவருக்கும் இன்று இனிய ஞாயிற்றுக்கிழமை. ஒரு போனஸ் பதிவு மாதிரி இது. ILO, இன்டர்நேஷ்னல் லேபர் ஆர்கனைசேஷன், இதுதான் இந்த ILOங்கிறது. இதில் வந்து 3 மின்ட்டு வெளியிட்டிருக்காங்க. ஒரு ஹைதராபாத்து, ஒரு மும்பை, ஒரு நொய்டா. வேறு மின்ட்டு கிடையாது. இதில் 3 மின்ட்டு நீங்கள் வாங்கி வச்சிட்டிங்கன்னா இந்த காயினை நீங்கள் வேறு சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு கலெக்ஷனில் ஒரு 5 காயின் கிடச்சிச்சு. அதில் மின்ட்டு வயசாக பிரித்தேன். அதில் ஒரு 3 மின்ட்டும் கிடச்சிச்சு. இதில் கொல்கட்டா மின்ட்டு கிடையாது, நீங்கள் யாரும் தேட வேண்டாம். அதை ஒரு பதிவாக போட்டுடலாம் அப்படின்னு நினச்சேன். இந்த 5 ரூபீஸ் காயினில், இந்த கமாமரேட்டிவ் காயினில் 3 மின்ட்டு, அந்த 3 மின்ட்டுமே உங்களுக்கு நான் தர்றேன். ஒன்று ஹைதராபாத், ஒன்று மும்பை, ஒன்று நொய்டா, கொல்கட்டா கிடையாது. இந்த ஹைதராபாத் மின்ட் வந்து வலைத்தளத்தில் 800 ரூபா ஒரு காயின், நான் 100 ரூபான்னு கொடுக்கேன். மும்பை மின்ட்டு 600 ரூபா, அதையும் 100 ரூபான்னு கொடுக்கேன். நொய்டா மின்ட்டு 200 ரூபா, அதையும் 100 ரூபான்னு கொடுக்கேன். இது ஒரு கட் எரர். இந்த கமாமரேட்டிவ் காயின்ஸில் 1994 எரர்லாம் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். வேர்ல்ட் ஆஃப் ஒர்க்கு 1919 to 1994, இந்த இடையில் ஒரு கிராஸ் வருது, ஒரு கட்டு. இந்த 1919 வந்து கீழே மெட்டல் கிடையாது. இந்த மெட்டல் வந்து இதோட நின்றுச்சு. இதுக்கடுத்து மெட்டல் கிடையாது. இது பிளாங்காக இருக்குது. ஆனால் பிரிண்ட் விழுந்துருச்சு. 1919 அப்படின்னு பிரிண்ட் விழுந்துருச்சு. ஆனால் மெட்டல் வந்து மேலோட்டமாக உள்ள மெட்டல் வந்து இதோடு நின்றுச்சு. இதுக்கடுத்து மெட்டல் கிடையாது. கட் எரருங்கிறது வந்து இந்த காயினே கட் பண்ணியிருக்கணும். அதுக்கு பிறகு தான் கட் எரர். இதுக்கு என்ன எரர்னு தெரியல. இருந்தாலும் ஒரு எரர்னு சொல்லி நான் உங்கள்கிட்ட வச்சுருக்கேன். வேறு 100 ரூபா தான் கொடுத்து சொல்லியிருக்கேன். ஒரு ஃபாரின் மின்ட்டில் 2000 இது ஒரு கட் எரர். மேலும் கீழும் இடையில் ஒரு கிராஸ். 2000 ஃபாரின் மின்ட்டில் இது ஒரு கட் எரர். நான் வெறும் 100 ரூபாய்க்கு தான் கொடுத்துருக்கேன். இது மாதிரி கட் எரர்லாம் கிடைக்கிறது மிகவும் அபூர்வம். அப்படியே பின்னாடி இன்னொரு காயின் வந்து 2004 மும்பை மின்ட்டு. இது 100 ரூபீஸ் கொடுத்துருக்கேன். காயினோட ஒருத்த பொறுத்து. ஹைதராபாத் மின்ட்டிலே இங்கே ஒன்று வச்சுருக்கேன். ஹைதராபாத் மின்ட்டில் 2வது காயின் ஒன்று வச்சுருக்கேன். இதில் கிளாக் வாய்ஸ் ஒரு எரர் காயின் இப்போ தான் வச்சுருந்தேன். அது எங்கிட்ட வச்சுருக்கோம்னு தெரியல. ILOலியே கிளாக் வாய்ஸ் ஒரு எரர் காயின் ஒரு அபூர்வமாக கிடச்சிச்சு. இப்போ தான் ஃபோல்ட்ரு போட்டு வச்சேன். இதுதான் நினைக்கேன். ILO, இன்டர்நேஷ்னல் லேபர் ஆர்கனைசேஷன், 5 ரூபீஸ். இது 250 ரூபா போட்டிருக்கேன் நான். எரர் காயின் 1994 11 o'clock. இதை நீங்கள் நேராக பார்த்துருங்க. இது ஃபோல்டரில் சென்டராக வச்சுருக்கேன். அதில் ILOங்கிறது வந்து நேராக இருக்கும். மேலேருந்து நேராக அப்படியே நேராக இருக்கும். கீழே நான் அப்படியே திருப்புறேன். கமாமரேட்டிவ் காயினில் இது மாதிரி கிளாக் வாய்ஸ் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். இது 11 o'clock. அப்படி இந்த பக்கம் திருப்புறேன். இந்தியாவின் தேசிய சின்னம் அந்த 3 சிங்கங்களும் 5ம் இந்த 12க்கு நேரம் இல்லை. மேலேருந்து கோடு போட்டிருக்கேன்னா இந்த 12க்கு நேரம் இல்லை. 10க்கும் 12க்கும் இடையில 11க்கு நேரம் இருக்குது. அப்படி இந்த பக்கம் திருப்பி பாருங்கள்.
நேராக இருக்கும். இந்த பக்கம் திருப்பினா நேராக இருக்காது. இதை கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். இந்த பக்கம் ஐஎல்என்னு போட்டிருக்கா, ரைட் ஓகே. இந்த பக்கம் வந்து 5 ரூபீஸ் இந்தியா சின்னம் போட்டிருக்கா, ரைட் ஓகே. இது வந்து ஒரு கம்மாமரேட்டிவ் காயின்ஸ் அப்படின்னு ஒதுக்கிடுவாங்க. ஆனால் இது ஒவ்வொரு காயினையுமே முன்பக்கம் என்ன, பின்பக்கம் என்ன, டை வெரைட்டிஸ் என்ன, ரிம் என்ன அப்படின்னு சொல்லி முன்னும் பின்னும் பார்த்து அவ்வளோ தூரம் நுணுக்கமாக கண்டுபிடிச்சி தான் இதை கண்டுபிடிக்க முடியுது. இல்லை கண்டுபிடிக்க முடியாது. அந்த கண்டுபிடித்த நபருக்கு ஒரு 250 ரூபா கிஃப்ட்டு, அவ்வளோதான். காயின்ஸுக்கு காசு கிடையாது. இந்த வரிசைக்கு காயின்ஸ் வச்சுருக்கேன். காயின்ஸுக்காண்டி இது காசு கிடையாது. இவ்வளோ காயின்லேயும் இந்த காயினை கண்டுபிடிச்சார் பாருங்க, ஐஎல்ஓ வேர்ல்ட் ஆஃப் ஒர்க். இந்த பக்கம் 5 ரூபா. இது கொஞ்சம் விலகி இருக்குங்கிறத கண்டுபிடிச்சிடல. அவருக்காக வேண்டிய கூலி தான் அந்த 250 ரூபா. நன்றி. ஒரு ஈஸ்ட் இந்தியா கம்பெனி 1/12 அண்ணா. இதனோட ரேட்டை வலைத்தளத்தில் கண்ணா பின்னான்னு போட்டிருக்கான். 650, 850, 1050, 1350, 2000. இன்னொன்று வந்து 65 ஈரோ போட்டிருக்கான். 65 ஈரோ அப்படின்னா 6500 ரூபா அதனோட வேல்யூ. இது காயின் பக்கா ஃபுல் குட் கண்டிஷன். 1/12 ஈஸ்ட் இந்தியா கம்பெனி. நான் வந்து ஜூம் பண்ணியே காமிக்கல, சும்மாவே தான் காமிச்சிட்ருக்கேன். இந்த பக்கம் அப்படியே பக்காவாக 2 பக்கமும் அந்த ஈஸ்ட் இந்தியா கம்பெனி முத்திரை. கீழே 1835 இயர். நான் வெறும் 300 ரூபாய்க்கு தான் போட்டிருக்கேன் இதை. ஆனால் இது வந்து வெரி ரேர் காயின். இப்போ இது கிடைக்கிறது இல்லை. வலைத்தளத்தில் வாங்குறா இருந்தால் 1000 ரூபாய்க்கு மேலே நீங்கள் கொடுக்கணும். நான் வெறும் 300 ரூபாய்க்கு தான் போட்டிருக்கேன். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள், குட் நைட். ஒரு சின்ன பதிவு தான், உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் மிக்க சந்தோஷம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய பேசுவோம், நல்லது பேசுவோம், நல்லா பேசுவோம். நாளைக்கு